அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு முன்னாடி நாள் எடுத்திருந்த விலாக். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஓடிஜியில் பேக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து கேக் வந்து பர்த்டேக்கு வந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வருவோம் நைட்டு 12 எப்போயுமே. சரி இந்த தடவை நாமளே ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து கேக் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தோம். அண்ட் பாப்பாவுமே பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. வீட்லேயே கேக் பேக் பண்ணுறேன்னு சொன்னதும் எப்போம்மா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அண்ட் இந்த தடவை வந்து யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்து தான் கேக் செஞ்சுருந்தேன். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் போட்டிருந்தேன். பயங்கர சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருந்தது. அண்ட் கேக்குமே வந்து சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருந்தது. எனக்கு வர கமெண்ட்ஸ்லேயே அதிகமாக வர கமெண்ட்ஸ் என்னென்னா, ஓடிஜி எப்படி இருக்குது, குரோமா ஓடிஜி வாங்கியிருந்தீங்களே ஒர்க் ஆகுதா, ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓடிஜி வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த ஒரு ப்ராப்ளமே இது வரைக்கும் இல்லை. 1 இயர்க்கு 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே சூப்பராக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதில் வந்து இது வரைக்கும் கேக்கு, குக்கீஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஒரே ஒரு ட்ராபேக் நான் என்ன சொல்வேன்னா, அதுக்குள்ளே வந்து லைட் இல்லை. மற்ற ஓடிஜியில் பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு லைட் மாதிரி இருக்குது, உள்ளே பேக் ஆகிறது நம்ம பார்க்குறதுக்கு. பட் இந்த ஓடிஜியில் வந்து லைட் மட்டும் இல்லை. அது ஒரே ஒரு ட்ராபேக் தான். பட் ஓகே, அது ஒன்றும் பெரிய லெவலில் பெரிய ஃபால்ட் மாதிரி இல்லை. ஆனால் லைட் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த மே மந்தில் பிறந்தவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா மற்ற மந்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கூட, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு ஹாப்பியாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் இந்த மே மந்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் அந்த சான்ஸே கிடைக்காது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மே மந்த்து, நானுமே வந்து மே மந்த் தான். ஸோ வந்து நானுமே வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்கூல்லலாம் போயெல்லாம் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது இது வரைக்கும் ஒரு டைம் கூட. அண்ட் எப்போயுமே ஒவ்வொரு பர்த்டேக்குமே வந்து நான் ஏதாவது ஒரு வெக்கேஷன் தானே அப்போது நான் வந்து எங்கள் அத்தை வீட்டில் இல்லைனா எங்கள் தாத்தா வீட்டில் அங்கே தான் இங்கே இருப்பேன். அங்கே தான் எப்போயுமே இயர்லி வந்து என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ வந்து எங்கள் டேடி மம்மி கூட இருந்து செலிப்ரேட் பண்ண பர்த்டேஸும் ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் வந்து நான் எங்கள் தாத்தாவா ஊரில் தான் இருப்பேனே என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே. நான் இப்போ ரீசெண்டாக வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணும்போது, நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல, அதுதான் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதில் வந்து எனக்கு அதிகமாக ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. அதில் மேக்ஸிமம் வந்து என்ன மாதிரி ரீல்ஸ் நான் பார்க்குறேன்னா, ஒரு பொண்ணு வந்து எந்த விஷயத்த வேணாலும் மறந்துடுவா. அதாவது நம்ம அவளை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்றத, பட் ப்ரெக்னன்சி டைமில் அவளை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்றத அவள் கண்டிப்பாக எப்போயுமே மறக்கவே மாட்டான்ற மாதிரி, அந்த மாதிரி ரிலேட்டடாக நிறையா எனக்கு ரீல்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்போது வந்து எனக்கு யோசனை, ஓ ஆமாம்ல அப்படி சொல்லிவிட்டு நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது என்ன நடந்ததுலாம் நான் வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும் இல்லையா? யாராவது வந்து நம்ம குழந்தைய பார்த்துருப்பாங்க, கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு இருக்க ஞாபகங்களை விட அப்போது நடந்த அந்த ஒரு சில கசப்பான விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக என் மைண்டுக்கு வந்துச்சு. அண்ட் எப்படி அப்போது நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், நான் ஹர்ட் ஆனது, அதெல்லாம் தான் எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம்ல, கரெக்டு அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாலே நம்ம லைஃப் வந்து பயங்கர ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நினைப்போன்னா, இப்போ ஒரு பர்த்டே வருது, ஒரு ஆனிவர்சரி வருதுன்னா இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு ஹிண்ட் வேறு கொடுத்துருப்போம், எனக்கு இது வாங்கணும் போல் இருக்குது, இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவங்க வந்து அதை பண்ணலைன்னா நமக்கு பயங்கர வந்து டிசப்பாயிண்ட் ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அது நடக்கலைன்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் இந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங்னு தான் நான் சொல்வேன். அண்ட் நானுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் அந்த மாதிரிலாம் இருந்தேன், இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கொஞ்ச நாள் ஆக எனக்கே புரிஞ்சிருச்சு, நாம ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அவங்களே பண்ண போகிறாங்க. நாம் ஏன் ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை அவங்க பண்ணணும், நாம் ஏன் எதிர்பார்க்கணும்? நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாமளே அதுக்காக சேவ் பண்ணி மணியை அது நாமளே வாங்கிட்டு போகலாமே அப்படின்ற ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன். இப்போது கேக் பேட்டருமே வந்து சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் வந்து ஒரே மோல்டில் தான் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுருந்தேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா, பாப்பா வந்து எப்படியுமே நைட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக கேக் வேணும்னு ராவடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் 2 மோல்டில் ஊற்றி வச்சிட்டோம்னா சின்ன கப்பில் இருக்கிறது வந்து நானும் பாப்பாவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி பவுல்லையுமே நான் ஊற்றி வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஒரு டவுட் வைக்கும்போது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் வந்து ஓடிஜியில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவுட்டு. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ChatGPT இருக்கேன்னு சொல்லிட்டு ChatGPTயில் போட்டு பார்த்தேன். வைக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தது. அதே மாதிரி வச்சுருந்தேன். பயங்கர ஃப்ளஃபியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக ரைஸ் ஆகி வந்திருக்கு கேக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நான் கேக் செஞ்சுருக்கேன். ரைஸ் ஆகிலாம் வந்திருக்கு. அந்த டெக்ஸ்டரே வேறு மாதிரி இருந்தது. நான் அதுவே வந்து சூப்பரான கேக்கு, நம்ம பண்ணதில் பெஸ்ட்டு கேக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து அதை விட பயங்கர பெஸ்ட்டாக இருந்துச்சு. பயங்கர ஃப்ளஃபியாக செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ வந்து கேக் பேக் பண்ணி முடிச்சுட்டு அது ஆறுறதுக்கு கூல் டவுன் ஆக ஒரு டைம் வேணும் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் வந்து ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இது எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது எல்லாமே வந்து நான் முன்னாடியே லாஸ்ட் இயர் யூஸ் பண்ணதே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு பர்த்டேக்கு 1 வீக் முன்னாடிலேருந்து தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சுத்தமாக எங்கே வச்சேனே தெரில. எனக்கு ஃபுல்லாக மறந்து போச்சு. அந்த லைட்டிங் வந்து என்கிட்ட மல்டி கலர் லைட் இருந்ததா, எனக்கு அது வைக்க விருப்பம் இல்லை. ஃபுல் எல்லோ லைட் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் தேடி பார்த்துருந்தேன். நான் ஊருக்கு போயிருந்தப்போ கடைக்கு போய் கூட தேடி பார்த்தேன். பட் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாமார்ட்லேயே கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 124 ருப்பீஸ்க்கு இந்த லைட்டு பயங்கர வர்த்துன்னு சொல்லணும். அவ்வளோ லென்த் அண்ட் லாங்காக இருந்துச்சு. இந்த டின்னில் பேக் பண்ணியிருந்த கேக்குமே வந்து சூப்பர் சாஃப்டாக வந்துருந்துச்சு. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா, ஆர்வக்கோளாறில் அந்த அந்த ப்ரெட்டு அந்த நைஃபு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஜிக்ஸாக்காக ஒன்று பக்கத்தில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டேன். அந்த ஒரே ஒரு தப்பு மட்டும் தான் நான் பண்ணேன். அதனால் கேக் வந்து ஃபுல்லாகவே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து என்னென்னமோ பண்ணி அதை ஓரளவுக்கு அழகாகவே டெக்கரேட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் கேக்லாம் பண்ணியிருக்கும் போது ஒரு ப்ளெயினான கேக் தான் பண்ணியிருக்கேன். ப்ளெயின் சாக்லேட் கேக்கு, சாக்கோ பனானா கேக்கு, ராகி பனானா கேக்கு அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கேன். நல்லா தான் இருக்கும். இந்த தடவை வந்து சாக்லேட் சாஸோடு பண்ணியிருந்தேன். இந்த சாஸ் பார்த்திங்களா கன்சிஸ்டன்சி அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே. அந்த கேக்கோட ஷேப் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி நாளே நான் சொல்லியிருந்தேன், அது மாதிரி கேக் வந்து நானே பேக் பண்ணலான்னு இருக்கேன்னொடனே அவங்க வந்து கிண்டலுக்கு வந்து ஐயோ கேக்கே எனக்கு வேண்டாம் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு பயங்கர எம்மியாக இருக்குது, கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாகவே வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த கேக் கட் பண்ணது அந்த டெக்ஸ்டர் மட்டும்தான் வந்து தப்பாயிடுச்சு. அண்ட் கேக் டெக்கார் பண்ணுறதுக்கு சாக்கோ சிப்பு, கிட்கேட்லாம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிரிண்ட்ரெஸ்ட்டில் ஒரு இன்ஸ்பயர்ட் வீடியோ ஒரு ஃபோட்டோ பார்த்து அதை வச்சு நான் டெக்கார் பண்ணியிருந்தேன். அண்ட் அழகாக தான் இருந்துச்சு, கடையில் வாங்குகிற கேக் மாதிரி. இப்போ கூட வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு டெக்கரேட்லாம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த வாட்டி செம்ம அழகாக வந்துருந்துச்சு கேக்கு. ஒரு விஷயத்தை பண்ண தானே கற்றுக்க முடியும். ஃபஸ்ட் டைமே 100% வரணும்னா எப்படி? அதனால் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய டிசப்பாயின்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் டைமுக்கு இது சூப்பராகவே இருந்துச்சு. நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் நான் பண்ணியிருந்த கேக்கை பார்த்து. அண்ட் ஹஸ்பண்டுமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகலை. அழகாக இருக்குதுன்னு சொல்லி என்னோடய மன திருப்திக்கு சொன்னாங்களா, இல்லை உண்மையாகவே அழகாக இருந்ததா, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு எனக்கு தெரில. அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறதுக்கே இவ்வளோ அழகாக வந்திருக்கே, சரி ரிப்பீட்டடாக இன்னொரு 2-3 டைம் செஞ்சோம்னா சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருந்தேன். கேக்கு ஃபுல்லாக டெக்கார் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன், கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் கையோட வந்து சுட சுட ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அண்ட் ரூம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனல் அவுட்புட் வந்து இது தான். செம்ம அழகாக வந்திருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கேக்கோட பிக்சருமே நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி இருந்த கேக்கை தான் நான் இப்படி மாற்றிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஓகே தான், நல்லா தான் வந்திருந்தது. அண்ட் சைடில் வந்து ரூமில் அந்த டேபிள், கேக் வைக்கிற டேபிளுமே வந்து ஃபுல்லாகவே டெக்கார் பண்ணியிருந்தேன் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளேயுமே. அண்ட் பர்த்டே அன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ.